தேவைகளுக்கு வேலைக்கு வச்சுக்கங்க நீங்க எப்படி வேலை அதை எடுக்க இது எடுக்க வச்சுங்க சந்தோஷமா வச்சுக்கிறேன் கூட்டிட்டு போய் பெருமாள் ஆயிஷா நாயுடு கொடுத்தாங்க இவரை நீங்கள் உங்கள் பிள்ளையாக வாக்கிக் கொள்ளுங்கள். எப்பவுமே பெருமாள் அந்த பிள்ளையை கூப்பிடும் போது யா உனைஸ் யா புனைய என் அன்பு சிறுவனே என் அன்பு பிள்ளையே யா புனையனே அன்பு பிள்ளையேன்னு அர்த்தம் செல்ல பிள்ளையேன்னு அர்த்தம் என்று பேர் சொல்லித்தான் கூப்பிடுவார். நண்பர்களே நீங்க பேர் சொல்லி கூப்பிடும் போதே அந்த பிள்ளைகள் வரணும். அந்த பிள்ளைகளை ஆசைப்படும். சில வாத்தியார்கள் பார்த்துருக்கோம் பள்ளிக்கூடத்துல ராசா கண்ணு வாமா செல்ல பிள்ளைகள வாமா அந்த வாத்தியார் மேல பிள்ளைங்க அன்பா இருப்பான். சில வாத்தியார் இருப்பா கூட ரவுடி வாடா திருட்டு பையில வந்துட்டியா மூஞ்ச பாரு வாடா டே குரங்கு வாடா இப்படி கூப்பிடுவான். அந்த வாத்தியார்ல அந்த பிள்ளைங்க குரங்கனே பேர் வச்சிருவான். நீ எப்படி கூப்பிடுறதையோ அப்படிதான் அவங்க ஒன்று நடந்துக்குவாங்க. ஆமா கண்ணை செல்ல பிள்ளை நீங்க உங்க வீட்டு பிள்ளைங்க அப்படி பழகி பாருங்க. நீங்க அன்பா பாசமா பழகி பாருங்க. எப்ப அத்தா வருவாங்க எப்ப எங்க பக்கத்து எல்லா பிள்ளைகிட்டையும் அவ்வளவு அன்பா பாசமா பழகிறாங்க. நான் வீட்டு பிள்ளைங்கள்ட்ட இல்லைங்க நான் சொல்றது சுத்தி வட்டார எல்லா பிள்ளைகள்ட்டையும். பெருமானார் வெளியூர் போயிட்டு எப்ப வருவாங்கன்ற அந்த தெருவே காத்துட்டு இருக்குமா. பெருமானார் வந்த உடனே முதல்ல போய் சந்திக்கிறது பிள்ளைங்க தான். வந்துட்டாங்க எல்லாத்துக்கும் பெருமாள் ஸ்வீட் கொடுப்பாங்க. நீங்க செஞ்சுங்க என்னைக்காவது உங்க தெரு பிள்ளைங்க ஸ்வீட் கொடுத்துருக்கீங்களா என்னைக்காச்சும் என்ன நாம செஞ்சிருக்கோம். இப்ப படிக்கிற பாடத்தை அமல் செஞ்சு பாருங்களேன். நாம நம்ம வீட்டு பிள்ளைங்க மட்டும் நம்ம பிள்ளை பெத்த பிள்ளை இல்ல எல்லாரும் பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைகளும் நம்ம பிள்ளைங்களா தான் நினைக்கிறோம். நம்ம நண்பர்கள் அந்த பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க எதையாவது போட்டு எடுத்து உடைச்சாங்க அதுதான் அந்த பிள்ளைகளுடைய தன்மையே அதுதான் அந்த தன்மை. அந்த அரசரை இல்லா தஆலா அவர்களை 10 வருஷமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் யார்ட்டையும் சொல்லி விடணும் செய்தி சொல்லணும் என்ன தபால் கொடுக்கணும் அவரை கூட்டிட்டு வாங்க அவரை கூட்டிட்டு வாங்க என்று வேலைகளுக்கு வைத்துக் கொள்வார்கள். மைக்கு சவுண்ட் அவ்வளவுதானா இது சரியில்லை. நான் சத்தம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேச வேண்டியது. நண்பர்களே நல்லா கவனிக்கணும். அதாவது மைக் இப்படி இருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேச வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ் கவனிங்க. சரி விடுங்க சலவாத் ஓதுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.